பிஎஃப் அக்கௌண்ட்ல 2,00,000 தாண்டுனா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டாக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. இது எத்தனை பேருக்கும் தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம சேலரியை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இந்த பிஎஃப் அமௌண்ட் அப்படின்றது நம்மளுடைய ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற நம்மளுடைய மணிக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்ற ஒரு பெனிஃபிட் இருக்கனால தான் எல்லாருமே பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்றோம். பொதுவாக பிஎஃப்க்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதுனால பிஎஃப் மணி முழுசுமே வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பலர். ஆனால் இதில் ஒரு முக்கியமான டாக்ஸ் ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டுச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷனுக்கு மூலியமாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டாக்ஸ் வரலாம் அப்படின்ற ரூல் தான் டாக்ஸ் ரூல். ஸோ குறிப்பாக அந்த 2,50,000 லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2,50,000 லிமிட்னா எந்த அளவில் எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ இயருக்கு நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் டாக்ஸ் வரும். ஸோ இதை பிரைவேட் எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் வந்து கவனிக்கணும், அட் த சேம் டைம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது மூலியமா என்ன விஷயங்களை கவனிக்கணும், இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ லிமிடேஷன் இருக்கு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த ரூல் ஃபர்ஸ்ட் இந்த 2,00,000 ரூல் அப்படின்னா என்ன, டாக்ஸ் ரூல்ஸை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் விஷயம் இந்த 2,00,000 ரூல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த 2,00,000 ரூல்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு எம்ப்ளாயி தன்னுடைய இந்த இபிஎஃப் இருக்கட்டும் பிபிஎஃப் கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் 2,00,000 வரையும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் ஃப்ரீ வந்து கிடைக்கும். அதாவது டாக்ஸ் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஆனால் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் 2,00,000க்கு நீங்கள் தாண்டிட்டீங்க, 2,00,000க்கு கிராஸ் பண்ணி நீங்கள் 2,00,000க்கு மேலே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன் மூலியமா கிடைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து டாக்ஸ் ரூல்ஸ்ல இருக்கு. ஸோ இங்க முக்கியமான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 2,00,000 தாண்டின அந்த முழு பிஎஃப் அமௌண்ட்டுக்கும் டாக்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க எக்ஸ்ட்ரா வந்து இப்போ 2,00,000 அப்படின்னா 2,00,000க்கு டாக்ஸ் ஃப்ரீ இருக்குது. ஸோ 2,00,000க்கு மேலே நீங்க 10,000 ரூபாய் இல்லை 20 ரூபாய் இல்லை 50,000 ரூபாய் நீங்க வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த 50,000 மூலியமா டாக்ஸ் இருக்கும் இல்லையா, சரி அந்த 50,000க்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் டாக்ஸ் இருக்கு. அதாவது எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் மூலமா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் தான் டாக்ஸ் கால்குலேஷன் வரும். ஸோ இப்போ இந்த 2,00,000 ரூல் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு டாக்ஸ் ரூல்ஸ்ல வந்து பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்குன்னு தனி ரூல் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த இதுல என்ன மாதிரி விஷயங்களை பிரைவேட் எம்ப்ளாயிஸ் கவனிக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயர் அதாவது பிரைவேட் எம்ப்ளாயரும் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் செலுத்தி வர்ற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல பிரைவேட் எம்ப்ளாயும் அவங்களுடைய சொந்த இந்த இபிஎஃப் விபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து வருஷத்துக்கு 2,00,000 வரையும் இருக்கிறப்போ அதுல இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்கும். அஃப்கோர்ஸ் 2,50,000க்கு மேலே போனாதான். ஆனால் கான்ட்ரிபியூஷன் 2,00,000க்கு மேலே தாண்டிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் போர்ஷன்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸபிள் இருக்கும். ஸோ பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கும் இந்த டாக்ஸபிள் வந்து பொருந்தும். குறிப்பா அதிகமான சேலரி வாங்குற எம்ப்ளாயிஸ் இல்ல இந்த விபிஎஃப் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ற இந்த 2,00,000த்தையும் லிமிட்டை தாண்டி ரெகுலேட்டரியை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரைவேட் எம்ப்ளாயிஸ் இதை தான் வந்து கவனிக்கணும். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு செப்பரேட்டான ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இல்லாம எம்ப்ளாயி மட்டும் பிஎஃப் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூஷன் செய்யற இந்த குறிப்பிட்ட சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கான்ட்ரிபியூஷன் லிமிட் வந்து 5 lakhs வரையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 5,00,000 தாண்ட கான்ட்ரிபியூஷன் மூலமா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே 2,50,000 தான். அந்த பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கும் 2,50,000 தான். ஆனால் எல்லாருக்கும் இந்த 2,50,000 தான் லிமிட் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. ஸோ நீங்க எந்த கேட்டகரியில வர்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்க பார்த்துட்டு கவனிக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 5,00,000, ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 2.5 lakhs தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனில எம்ப்ளாயி ஒரு வருஷத்துக்கு இபிஎஃப் அண்ட் விபிஎஃப் சேர்த்து 3,50,000 கட்டுறாங்க. அதாவது 3,00,000 வரை கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவருடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 3.5 lakhs. இதுல 2.5 lakhs மட்டும் தான் அவருக்கு டாக்ஸ் லிமிட் கிடைக்குது, டாக்ஸ் ஃப்ரீ லிமிட் கிடைக்குது. மீதமுள்ள 1,00,000 இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன். இந்த அடிஷ்னலா அந்த 1,00,000 பே பண்ணிருக்காரு இல்லையா, இந்த 1,00,000 மூலியமா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் டாக்ஸபிள். அதாவது 3.5 lakhsக்கு மொத்தமா வந்து டாக்ஸ்
டாக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ 2.5 lakhs தாண்டி கிராஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த 1 lakh மட்டும்தான் அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்ஸபிள் அமௌண்ட், நான் டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்து பிஎஃப் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்ஸபிள் அண்ட் நான் டாக்ஸபிள் அமௌண்ட் தான். பிஎஃப் கான்ட்ரிபியூஷனும் அதுக்காக இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றப்போ டாக்ஸபிள் அமௌண்ட் அண்ட் நான் டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். இது மூலியமா எந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸுக்கு உள்ள இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதனால பிஎஃப்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் செய்யறவங்களும், குறிப்பா பிபிஎஃப் இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸை ட்ராக் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த விபிஎஃப் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். நீங்க விபிஎஃப் மூலியமா பிஎஃப்ல எக்ஸ்ட்ரா மணி கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் கான்ட்ரிபியூஷனை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ட்ராக் பண்ணணும். உங்களுடைய ரெகுலர் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, விபிஎஃப் உடைய அந்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, ரெண்டையும் சேர்த்து ஃபினான்ஸ் இயர்ல 2 லட்சத்தை வாங்குறது கிராஸ் பண்ணுதா அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணுங்க. குறிப்பா சேலரி ஹைக்கு, அடிஷனல் விபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ரீசன்னாலலாம் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நீங்க முக்கியமா கவனிக்கணும். சோ பிஎஃப்ல அதிகம் சேவ் பண்றது நல்ல ஒரு விஷயம் அப்படினாலும் அதோட அந்த டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது என்ன வருது, எவ்வளவு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பிஎஃப்ல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணலாமா அப்படின்றத பிளான் பண்றதா வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ ஓவராலா இந்த ரூலை பத்தி நம்ம வந்து சிம்பிளா புரிஞ்சிடும் அப்படின்னா பிரைவேட் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எம்ப்ளாயிஸ் ஒரு ஃபினான்ஸ் இயர்ல 2.5 லட்சத்தை தாண்டுற எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பொறுத்த வரையும் இந்த கேட்டகரிக்கு மட்டும் 5 lakhs வந்து லிமிட் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, லிமிட்டை தாண்டி கான்ட்ரிபியூஷன் பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து டாக்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் மூலமா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸ் கால்குலேஷனுக்குள்ள வரும். ஸோ 2 லட்சத்தை தாண்டி நான் வந்து 3 லட்சம் போட்டேன் அப்படின்றதுக்காக 3 லட்சமும் டாக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம். 2.5 லட்சம் ரூல் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த 2.5 லட்சம் ரூல் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ நீங்க பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்றீங்க, எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க, எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னா இதுவரை இந்த 2.5 லட்சம் ரூல் வந்து உங்களுக்கு தெரியுமா? அட் த சேம் டைம் இந்த 2.5 லட்சம் ரூல் வந்து எவ்வளவு ஒரு பெனிஃபிட்டா இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு ட்ரபிள் உங்களுக்கு வந்து சந்திக்குதா அப்படின்றத நீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.